எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஹோம் க்ளீனிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். பண்டிகை நாள்லாம் நெருங்கிருச்சு இல்லையா? எல்லாமே நம்ம க்ளீனிங் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு வேலையாக நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோங்க. காலையிலே கிச்சன் வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன். காலையில் சமையல் பண்ணி முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் க்ளீனிங் வேலை தானே நம்ம பாட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு கிச்சன் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க ஓரளவுக்கு. பசங்களுக்கு வேறு லீவ் விட்டுருந்தாங்க. எனக்கு கூட மாட எல்லாமே அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தாங்க. எப்போயுமே நம்ம கூட்டும் போது தொடச்சிட்டு தான் ஒவ்வொன்று தூசி தட்டு தான் தொடச்சி தான் நம்ம கூட்டுவோம். ஆனால் க்ளீனிங் வேலையில் மொத்தமாக நம்ம இறங்கும் போது எங்கேருந்து தான் அந்த ஒட்டுற தூசி எல்லாமே வரும் தெரிலங்க. க்ளீன் பண்ண அவ்வளோ அழுக்கு அவ்வளோ தூசி ஒட்டுற வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு பொருளாக எடுத்து தொடச்சி காய வச்சு மறுபடியும் அதே இடத்துல வைக்கிறது உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் வீட்டு வேலை க்ளீனிங் வேலை ஓரளவுக்கு முடிச்சாச்சுங்க. ஆனால் 2 நாள் ஆயிடுச்சுங்க க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே. ஒவ்வொரு ரூமாக பார்த்து எல்லாமே க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு 2 நாள் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்களா இல்லை வேலைக்கு எதுவும் போகிறீங்களாக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் வேலைக்கெல்லாம் போகலங்க, நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். ஆனால் வேலைக்கு போகிறவங்கள பார்த்தாலே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். நானும் வேலைக்கு போகணும், நானும் சம்பாதிக்கணும்னு எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஆனால் என்னோடய சுச்சுவேஷனால் என்னால் போக முடியல. எனக்கு ரொம்ப ஆசை, நான் வேலைக்கு போய் என்னோடய பசங்களுக்கு என்னோடய காசுனால நான் ஏதாச்சும் துணிமணியோ வேறு ஏதாச்சும் அவங்க ஆசைப்படுற பொருளோ எனக்கு வாங்கி கொடுக்கணும் அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஆனால் இது வரைக்கும் என்னால் எதுவுமே வாங்கி கொடுக்க முடியல. அதை நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். நம்மளால் குழந்தைகளுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க முடியலையே. நம்மளும் வேலைக்கு போயிருந்தால் நம்ம குழந்தைகளுக்கும் சரி நம்ம பேரண்ட்ஸ்க்கும் சரி ஏதாச்சும் ஆசைப்படுறத நம்ம வாங்கி கொடுத்துக்கலாம். இல்லாட்டி நமக்கு தேவையான பொருள் ஏதாச்சுமே வாங்கிக்கிறலாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்குமே நான் ரொம்ப நாள் ஃபீல் பண்ணியிருக்கேங்க. என்ன தான் நம்ம வேலை செஞ்சாலும் நான் சுற்றி இருக்கிறவங்க இல்லாட்டி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, நீ வீட்டில் தானே இருக்க, உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆமாங்க, நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம். காலையில் எழுந்திரிச்சு காலையில் என்ன டிஃபன், மதிய சாப்பாடு, நைட்டு டிஃபன், இது கடையில் டீ காஃபி எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம். குழந்தைகளையும் பார்த்துக்குறோம். எல்லா வேலையும் நம்மளே செஞ்சுக்கிறோம். இருந்தாலும் நாங்கள் வீட்டில் சும்மா தானே இருக்கோம் அப்படின்னு நம்மளே சொல்லிக்கிறவங்க தான். சுற்றி இருக்கிறவங்களும் அப்படி சொல்லும் போது அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். என்ன சொன்னாலும் நம்மளோட கஷ்டத்தை நம்ம வேதனைகளை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. வீட்டில் ஒரு சின்ன சண்டை வந்தால் கூட சண்டை போட்டுட்டு வெளியில் ஆண்கள் வேலைக்கு போயிடுவாங்க. ஆனால் 4 சுவத்தை பார்த்துக்கிட்டு அதையே நம்ம நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு சாப்பிடாம கொள்ளாமல் அதை நினச்சி நம்ம தாங்க கஷ்டப்படுவோம். என்ன தான் சண்டை வந்தாலும் குழந்தைகள் அம்மா பசிக்குது அப்படின்னு சொல்லும் போது அடுத்த வேளை நம்ம என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். எல்லாமே ஹவுஸ் ஒய்ஃபுக்கு இதே நிலமை தாங்க. அதை மாற்றவே முடியாது, யாராலையுமே மாற்ற முடியாது. க்ளீனிங் எல்லாமே ஓரளவுக்கு நம்ம முடிஞ்சிருச்சுங்க. சரி, பாத்திரம் நிறையா இருந்துச்சு. நம்ம க்ளீனிங் வேலையை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். காலையில் மதியம் நைட்டு சாப்பிட்ட பாத்திரம் ஃபுல்லாக அப்படியே இருந்துச்சு. சரி, நம்ம சிங்கில் நின்று என்னால் ரொம்ப நேரம் நின்று விளக்க முடியாதுங்க, இடுப்புலாம் ரொம்ப வலிக்கும். பாத்திரத்தை மொத்தமாக நம்ம எடுத்து போட்டு உட்காந்துட்டு விளக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து போட்டு உட்காந்து விளக்கிட்டு இருந்தாங்க. உட்காந்துட்டு நான் விளக்கினா பாத்திரம் எவ்வளோ வேணாலும் விளக்கிடுவேன். ஆனால் நின்றுக்கிட்டு என்னால் விளக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லா பாத்திரத்தையும் நான் விளக்கி முடிச்சிட்டேங்க. ஆனால் நைட் ஆயிடுச்சு. நைட்டு ஒரு 11 மணி ஆயிடுச்சுங்க. 11 மணிக்கு போல் தான் நான் விளக்கவே ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட பாத்திரத்தில் விளக்கி ஒரு 12:30 மணியே ஆயிடுச்சுங்க. 3 அண்ணன் கூட பாத்திரம் நான் விளக்கியிருப்பேன். அவ்வளோ பாத்திரம் இருந்துச்சுங்க. எல்லாமே விளக்கி அன்னக்கூடையிலலாம் வச்சுட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேங்க. சரி, வண்டி க்ளீன் பண்ணிடலாம், ஆயுத பூஜை வேறு சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. நம்ம அடுத்த நாள் எப்படி சாமி கும்பிட்றதுக்கு அன்றைக்கி நம்ம எல்லாம் க்ளீன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியெல்லாம் ஓரளவுக்குலாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் தூசியாக இருந்துச்சா எல்லாமே ஓரளவுக்கு மாப் போட்டு எடுத்துட்டேங்க. ரொம்ப தூசியாக இருந்துச்சு, எல்லாமே மாப் போட்டு எடுத்துட்டேன். ஆனால் ஒற்றை அடித்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வீட்டை பார்க்கும்போது அவ்வளோ நீட்டாக சுத்தமாக இருந்துச்சு. எத்தனை நாளைக்கு இந்த வீடு இப்படி சுத்தமாக இருக்குன்னு தெரிலங்க. நம்ம என்ன தான் ஒற்றை அடித்து க்ளீன் பண்ணி வீடை நீட்டாக தான் வைக்கிறோம், ஒரே வாரத்தில் மறுபடியும் தூசி அடைஞ்சிருது, ஒற்றை வந்துடுது. மறுபடியும் அந்த ரொட்டீனை நான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எப்போயுமே பெண்களுக்கு தான் அதிகமான வேலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாச்சும் நிறைய குறைகள் இருந்தால் கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.